வணக்கம் நண்பர்களே. நம் உடலில் உள்ள ஒரு சிறிய சுரப்பிதான் தைராய்டு. ஆனால் அது பாதிக்கப்பட்டால் முழு உடல் செயல்பாடுகளும் பாதிக்கப்படும். தைராய்டு சுரப்பி ஹார்மோன்களை குறைவாக உற்பத்தி செய்தால் ஹைப்போதைராய்டிசம் என்றும், அதிகமாக உற்பத்தி செய்தால் ஹைப்பர் தைராய்டிசம் என்றும் அழைக்கப்படுகிறது. இன்று இந்த வீடியோவில் தைராய்டு வருவதற்கான முக்கிய காரணங்கள், அறிகுறிகள், சரியான சிகிச்சை, உணவு முறைகள் எல்லாவற்றையும் எளிமையாக பார்க்கலாம். கழுத்தின் முன்பகுதியில் இருக்கும் பட்டாம்பூச்சி வடிவ சுரப்பிதான் தைராய்டு. இது T3, T4 என்ற ஹார்மோன்களை உற்பத்தி செய்து உடல் மெட்டபாலிசம், இதய துடிப்பு, உடல் வெப்பநிலை, எடை கட்டுப்பாடு, ஆற்றல் நிலை இவற்றை கட்டுப்படுத்துகிறது. தைராய்டு வருவதற்கான முக்கிய காரணங்களை இப்போது பார்க்கலாம். ஹஷிமோட்டோ நோய். இது ஒரு தொன்னுடல் தாக்க கோளாறு. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி தைராய்டு சுரப்பியை தாக்கி அதன் செயல்பாட்டை குறைக்கிறது. ஹைப்போதைராய்டிசம்க்கு மிக பொதுவான காரணம் இதுதான். அயோடின் குறைபாடு. அதிகம் தைராய்டு ஹார்மோன் உருவாக அயோடின் அவசியம். அயோடின் குறைவாக இருந்தாலும் பிரச்சனை, அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை. தன்னுடல் தாக்க நோய்கள், சில ஆட்டோ இம்யூன் நோய்கள் தைராய்டு சுரப்பியை பாதிக்கலாம். சுரப்பி வீக்கம், கிருமி தொற்று அல்லது பிரசவத்திற்கு பிறகு தைராய்டு வீக்கம் ஏற்படலாம். சிகிச்சை பக்க விளைவுகள், புற்றுநோய் சிகிச்சைக்காக அல்லது தைராய்டு அறுவை சிகிச்சை செய்திருந்தால் ஹார்மோன் சமநிலை பாதிக்கலாம். மரபணு காரணங்கள். குடும்பத்தில் யாருக்காவது தைராய்டு இருந்தால் அடுத்த தலைமுறையினருக்கும் வர வாய்ப்பு உள்ளது. அறிகுறிகள்: ஹார்மோன் குறைவு, அதிக சோர்வு, எடை அதிகரிப்பு, குளிர் சகிக்காமை, முடி உதிர்வு, மன அழுத்தம். ஹார்மோன் அதிகம், எடை குறைவு, இதய துடிப்பு அதிகம், அதிக வியர்வை, கோபம், பதட்டம், தூக்கமின்மை. இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனே பரிசோதனை அவசியம். தீர்வு மற்றும் கட்டுப்பாட்டு முறைகள். ஹார்மோன் மாத்திரைகள். ஹைப்போதைராய்டிசம் இருந்தால் மருத்துவர் பரிந்துரைக்கும் மாத்திரையை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பெரும்பாலும் வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்தாக இருக்கும். உணவு முறை. அயோடின் கலந்த உப்பு, கடல் உணவுகள், கீரைகள், முட்டை, மீன், செலினியம் நிறைந்த உணவுகள். ஆனால் அதிக அயோடின் உட்கொள்ளக்கூடாது. இதற்கான வழக்கமான பரிசோதனை 3 முதல் 6 மாதங்களுக்கு ஒரு முறை TSH, T3, T4 பரிசோதனைகள் செய்து ஹார்மோன் அளவை கண்காணிக்க வேண்டும். கட்டிகள் இருந்தால் ஸ்கேன் செய்து தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சை மூலம் நீக்கப்படலாம். தைராய்டு என்பது சரியான முறையில் சிகிச்சை எடுத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அதை புறக்கணிக்கவே கூடாது. அதிக சோர்வு, எடை மாற்றம், கழுத்து வீக்கம் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. நன்றி.